சரி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸில் நான் கொஞ்சம் கேம் விளையாடி நான் நல்லா தான் இப்போ விளையாட்ருக்கேங்க. பாருங்கள், இப்போ லெவல் கூட இந்த 39 இருக்கும் கைஸ். நான் எப்போயும் சூப்பராக விளையாடுவேன். இப்போது பாருங்களேன், நான் விளையாட கேம் நீங்கள் பார்த்து சார். நான் ஆல்ரெடி நிறைய கன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேங்க. ஷார்ட் கன் வாங்கி வச்சுருக்கேன். ஏதாச்சும் சார்ம் நல்லா வச்சுருப்பேங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசால்ட் ரைஃபிள் வச்சு விளையாடி காட்டுறாங்க. அசால்ட் ரைஃபிள், டேகர்ஸ், ரைஃப் அண்ட் கிரேனேட் இதை வச்சு நீங்கள் சூப்பராக விளையாடுவாங்க. இதான் கேம் ப்ளே பாருங்க. நூப் போல கைஸ். நைஃப் தாங்க கைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு. Hi guys. Guys, முடிச்சிட்டோம் guys. சூப்பர் guys. கரெக்டாக ஒரு முடிச்ச உடனே எல்லாம் அடிச்சிட்டாங்க guys. அதனால தான் இப்போ ஷார்ட் கன் வச்சு விளையாடுறோம் guys. ஷார்ட் கன், ஃப்ளேர், செயின்ஸா அண்ட் திஸ் guys. கிரெனேட் ஜம்ப் இப்படி தான் கைஸ் பண்ணலாம். அப்படியே ஓ காட் கைஸ், இந்த ஃப்ளாக் செம்மையாக இருக்குது. ஃப்ளாக் ஷட் தோட்டுட்டுங்க. நான் மொத்தம் 3 கேம் விளையாடி போடுவேன் கைஸ். பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ பாருங்க, கிரெனேட் ஜம்ப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு கைஸ். இதெல்லாம் மெசேஜ் வந்துச்சு கைஸ். சரி கைஸ், இப்போ பாருங்க என்னோட கேம் பிளே டிஃப்ரெண்ட். என்னோட நைஃப் வச்சுக்கிட்டு முதல்ல வச்சேன், லோட் அட்டை வச்சு ஈஸியாக முடிச்சு கட்டுறேன் கைஸ். ஈவன் நான் கூட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் செம்ம நடந்தேன். கைஸ், ஆர்பி வச்சு பட்டு அடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. நானும் ஆர்பிஜி வாங்குறேன் கைஸ். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆர்பிஜி தான் வாங்க போகிறேன். என்கிட்ட கீஸ்லாம் இருக்குது. நான் இப்போ பாருங்க கேம் பிளே பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு பாய்ஸ் டெத்து. இப்போ பாருங்க, கிரெனேட் ஜம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சிட்ருக்கேன். ஈஸி காய்ஸ்.
எனக்கு நைஃப் வச்சு செம்மையாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறப்பேன் எப்பயும், அதனால தான் இப்படி நல்லா விளாட்றேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஜம்ப் அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு தப்பிட்டாங்க. பின்னாடி சைடு 1 2 3 கைஸ் கம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கோங்க கைஸ். செம்மையாக இருந்துச்சுல. இன்னும் நான் இது லாஸ்ட் இந்த கேமை ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் 4 கிளிக் கிடச்சிடுங்க. நான் கீஸ் சேர்த்து வச்சு அப்புறம் தான் முடிஞ்சிச்சுங்க. சிங்கிச்சிக்கா ஜிங்கு எவ்வளோ கீஸ் இருக்குன்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. 24 கீஸ் வச்சுருக்குங்க. சரி 2 டியூல் ரீச்சாக கைஸ் எனக்கு கொஞ்சம் கீஸ் கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் செம்மையாக விளையாடுவேன் கைஸ். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பிளேயர்னால் ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏம் அசிஸ்டன்ட் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். முக்கியமாக ஏம் அசிஸ்டன்ட் ஆட்டோ ஷூட் வந்து கம்ப்யூட்டர் பிளேயர்ஸ் தேவையில்லை, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுற பிளேயர்ஸுக்கு தேவை. அதனால தான் நான் ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ணிருக்கேன் கைஸ். நான் இதை எப்பத்துலேருந்து இந்த ரைவல் ஸ்டார்ட் பண்ணேன்னா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி என் பழைய அக்கௌண்ட்டை என் ஃப்ரெண்டு சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். நாளை வந்து நான் பிளாக் ஷூட்ஸ் வீடியோ போடுவேன் கைஸ். பார்த்து நல்லா இருக்கா சொல்லுங்கள். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு கைஸ் இந்த வெப்பனை கிரியேட் எடுத்து அசால்ட் ரைஃபிள் வேணும் தெரி கொடுவோம் கைஸ். அசால்ட் ரைஃபிள் ஷார்ட் கன் ப்ளீஸ். உங்களுக்கு தெரியுமா செட்டிங்ஸில் நீங்கள் என்ன மாதிரி கிளாஸை வச்சுக்கிட்டா யார் வேணால் நல்லா விளாடலாம். பிசி பிளேயருக்கு இந்த மாதிரி வச்சுருந்தா செம்மையாக விளாடுவாங்க. சரி யாருமே வர மாட்டேங்கிறாங்க, அதை திரும்ப மாட்டார் கேஸ். நான் மட்டும் ஸ்னைப்பர் வச்சுருந்தேன் இப்போது, அப்படியே அவ்வளோதான் கேஸ். ஷைட் கைஸ், நான் ஒரு கிரனேட் சாட்சின் வாங்குறது 30 கைஸ். நான் எது வாங்கணும்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்கிறது தான் வாங்க போகிறேன் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கைஸ். நாளைக்கு பிளாக் ஷூட்ஸ் நான் பிளாக் ஷூட்ஸ் போடலாமா இல்லை இன்னொரு கேம் போட்டேன் கைஸ். நான் இப்போ பிளாக் ஷூட் போகலான்னு நினச்சேன், ஆனால் பிளாக் ஷூட் வந்து ஒரு சர்வைவல் கேம்னால ஒரு சர்வைவல் கேம் நான் விளையாடி வச்சுருக்கேன். அது டெலீட் பண்ணி திரும்பவும் உங்களுக்காக விளையாடி காட்டுறேன் கைஸ். நல்லாயிருக்கும். யாருமே ஏன்னா பிளேயர்ஸ் இல்லையா கைஸ், அதனால தான் இப்போ வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் பிளாக் ஷூட்ஸ் விளையாடி போட்டேன் இல்லை அதுவும் விளையாடி போட்டேன் கைஸ். என்னோடய ஃபோனில் வந்து எப்பயும் கேமரா இந்த மாதிரி திருப்பிது கைஸ், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. இது கைஸ் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் வந்துடுறேன். சாரி கைஸ், அது எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு கைஸ், அதனால தான் என்னால் போட முடியல கைஸ். சாரி கைஸ். கைஸ் திரும்பவும் நம்ம அந்த கேமுக்குள்ளே போய் விளாட்லாம் வாங்க.
ஒரு கேம் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து நல்லா விளையாட இருக்கணும் ப்ளஸ் என்ன மாதிரி உங்களுக்கு நல்லா சொல்ல தரணும்னா என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீ ஸ்கின் கேஸ் கொடுக்குறாங்க கைஸ் இல்லைன்னா என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க கைஸ் பேர் ஏதோ கைஸ் அவங்க ஃப்ரீ ஸ்கின் கேஸ் கொடுக்குறாங்க. இது வேணால் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் தரேன் நான் கேட்டு கொடுக்க சொல்கிறேன். நான் எப்பயும் ஏதாவது ஒரு கேமுக்குள்ளே போய்ட்டோன்னா ஏதாவது ஸ்கின் கேஸ் இருந்தால் நான் கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி நீங்கள் பெக்கிங் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஒரு காட்டு டாஸ்கில் ஒன்று கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த கேமில் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேஸ் முக்கியம் இல்லை கைஸ். உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்கின் எடுக்கிறதாக ஸ்கின் எடுத்தால் நீங்கள் அந்த ஸ்கின் எப்படி கிடைக்கும்னா என் ஃப்ரெண்டோட இருக்கா அவங்ககிட்ட கூட எடுத்துக்கலாம். ஆனால் பெக்கிங் வேஸ்ட்டு கைஸ். பெக்கே பண்ணாதீங்க. அது கிட்டத்தட்ட ஒஸ்ட்டு கைஸ். சரி கைஸ் மண்ணாங்கிட்டே வர மாதிரி கைஸ் என்னதான் பண்ணுறதோ கைஸ். கைஸ் உள்ளே தான் போக மாட்டேங்குது. நல்லா போச்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்லா இருந்துச்சு. சப்மரைன் நல்லா இல்லை கைஸ்.